வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். இந்த ஆட்சியில் சம்பாதிக்க முடியாத திமுகவினருக்கு அடுத்த ஆட்சியில் வாய்ப்பு. ராசா பேச்சால் வெடித்தது சர்ச்சை. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நடப்பு திமுக ஆட்சியில் சம்பாதிக்க இயலாதவர்களுக்கு அடுத்த ஆட்சியில் சம்பாதிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என திமுக நிர்வாகிகளுக்கு அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ராசா உறுதியளித்துள்ளார். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள திமுக மாவட்ட வாரியாக மண்டல பொறுப்பாளர்களை நியமனம் செய்துள்ளது. இதில் சென்னை மற்றும் சென்னையை சுற்றி உள்ள பகுதிகளுக்கு திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்த திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் ராசா கலந்து கொண்டு பேசினார். இக்கூட்டத்தில் அமைச்சர் ஆவடி நாசர், சட்டமன்ற உறுப்பினர் வி.ஜி. ராஜேந்திரன், கிருஷ்ணசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் பேசிய ராசா தனது மகள் மயூரியை பார்க்க லண்டன் சென்ற அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். லண்டனில் மாணவர்கள் ஹோட்டலிலும் ஐஸ் பார்லர்களிலும் வேலை செய்கிறார்கள். அவர்களுக்கு சம்பளம் கிடைக்கிறது, வசதியாக இருக்கிறார்கள். ஆனால் நம்ம ஊரில் சாதி பாகுபாடு மனதில் ஆழமாக பதிந்துள்ளது. அங்கு சாதி தெரியாது, ரத்தம் ஒன்றுதான், சாதி வேறு இல்லை என்று உருவாக்க பேசினார். ஒப்பந்தங்கள் மற்றும் சம்பாதிப்பு குறித்து ராசா பேசுகையில், எம்எல்ஏவிடம் போனேன், விஜிஆரிடம் போனேன், எந்த ஒப்பந்தமும் கொடுக்கவில்லை. அமைச்சர் நாசரிடம் மனு கொடுத்தேன், எதுவும் செய்யவில்லை. கிருஷ்ணன் எம்எல்ஏவிடம் போனேன், அடுத்த வாரம் பார்க்கிறேன் என்றார், ஆனால் ஒன்றும் பார்க்கவில்லை. கண்ட்ராக்ட் கேட்டேன், கொடுக்கவில்லை. எதுவுமே இந்த ஆட்சியில் நான் சம்பாதிக்கவில்லை என்ற வருத்தம் உங்களிடம் இருக்கக்கூடும். இது எனக்கு தெரியும். இதை நிச்சயம் மாற்றப்பட்ட வேண்டும். அடுத்த ஆட்சியில் அமைந்த பிறகு இதற்கு நான் உத்தரவாதம் தருகிறேன் என்று ராசா உறுதியளித்தார். 2G வழக்கில் குறித்து பேசிய ராசா, 15 நாட்கள் சிறையில் இருந்தேன், சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது, சில பேர் சாகாமல் பகை வெல்ல முடியாது என்ற கவிதையை நினைவு கூர்ந்தார். அந்த சேதத்திற்கு யார் பொறுப்பு என்பதனை தனியாக பேசுவேன். ஆனால் இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் காப்பாற்றும் வல்லமை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு உள்ளது. அதற்காக உழைப்போம் என்று உறுதியளித்தார். இந்த ஒரு தகவல் தற்பொழுது வெளியாகி பெரும் பரபரப்பும் விறுவிறுப்பும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதன நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.